கொடைக்கானலில் 50க்கும் மேற்பட்ட தனியார் பேருந்துகள் சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டதால் ஏரிச்சாலை மற்றும் ஏழரோடு சந்திப்பில் 1 மணி நேரமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கார்த்திக். கார்த்திக், வணக்கம். விவரங்கள். நிச்சயமாக. அதாவது கொடைக்கானலை பொறுத்தவரையில் கொடைக்கானல் சுற்றுலா தலத்திற்கு பல்வேறு இடங்களில் இருந்து சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம். குறிப்பாக இந்த குளிர்கால காலநிலையை அனுபவிப்பதற்காக கேரளாவிலிருந்து அதிக அளவில் மாணவ மாணவிகள் கல்வி சுற்றுலாவிற்காக கொடைக்கானலுக்கு வருகிறார்கள். இதன் காரணமாக கொடைக்கானல் மலைப்பகுதி முழுவதும் அவர்கள் வரக்கூடிய தனியார் பேருந்துகள் ஆங்காங்கே சாலைகளில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய முக்கிய சாலைகளாக இருக்கக்கூடிய அண்ணா சாலை, ஏரி சாலை உள்ளிட்ட பகுதிகளில் 50க்கும் மேற்பட்ட தனியார் பேருந்துகள் சாலையை ஆக்கிரமித்து முழுமையாக நிறுத்தப்பட்டுள்ளதால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் தற்போது வரை நிலவி வருகிறது. இதன் காரணமாக 1 மணி நேரத்திற்கு மேலாக கடும் போக்குவரத்து நெரிசல் இந்த முக்கிய சாலைகளில் ஏற்பட்டு இருக்கிறது. மேலும் முறையாக போக்குவரத்து காவலர்கள் நியமிக்கப்படாததன் காரணமாக இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக இங்க உள்ளூர்வாசிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் கொடைக்கானலுக்கு வரக்கூடிய பேருந்துகளில் தனியார் ஹோட்டல்களை சேர்ந்தவர்கள் முறையாக பார்க்கிங் வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் தற்போது நிலவி வருகிறது. தொடர்ந்து 1 மணி நேரத்திற்கு மேலாக நகரில் பல்வேறு பகுதிகளில் இந்த போக்குவரத்து நெரிசல் தற்போது வரை காணப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.